சட்டுன்னு ஒரு டிஃபன் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். கொஞ்சம் அரிசி மாவு இதில் போட்டுருக்கேன். ஜலம் தலைக்கிறது. உப்பு கொஞ்சமாக இதில் இதுக்கு தேவையானது போட்டுட்டு இந்த ஜலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிக்கலாம். கொஞ்சம் தேவைப்படும். போரும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரை மாவு எல்லாம் ஈரம் ஆற அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஈரம் ஆகிடுத்து. அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மூடி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆறும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஆறினோடனே இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜலம் போகாமல் இருந்ததுன்னா நீங்கள் தெளிச்சுக்கலாம். கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு போருமா போகாதாங்கிறதெல்லாம் தெரியும். அழுத்தி பிசையும் போது தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா அதிகமாக போய்டும், உருட்டுறதுக்கு வராது. இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தேவையான சைஸில் உருட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து கையில் நல்லெண்ணெயோ நெய்யோ தடவிண்டு இப்படி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி உருட்டி நான் டைரெக்டாக இதில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, ரவுண்டாவோ அந்த நீளமாவோ எப்படியோ நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு எந்த ஷேப் வேணால் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஜலம் தழைச்சதுக்கு அப்புறமா 10 மினிட்ஸ் இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நல்லா வெந்தாச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. கொஞ்சம் ஆயில் எது வேணால் விட்டுக்கோங்க. நான் குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய், நெய் எது வேணால் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு இது தாளிச்சாலே போதும். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சதை இதில் கொட்டின்றலாம் எல்லாத்தையும். இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காயும் கொத்தமல்லியும் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வெங்காயம் டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இது கூட காரத்துக்கு மிளகா வத்தலோ அல்லது மிளகா பொடியும் போட்டுக்கலாம். நான் இட்லி பொடி போட்டுக்கிறேன் இதில். அவ்வளோதான். இதில் 2 பரட்டு பரட்டுனா வேலை முடிஞ்சுது. ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்டோம் இல்லையா, ரொம்ப ஈஸி தான் வேலை. சட்டுன்னு பண்ணுற டிஃபன் அது. டேஸ்டியாகவும் இருக்கும். ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, ரிமைண்ட் பண்ணி. அவ்வளோதான். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.